ஒரு எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் நடக்குது. அப்போது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். அப்போது ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன், அவனை பார்த்து இன்னொரு பையன் காப்பி அடிச்சுட்டே இருக்கிறான். எக்ஸாமோட ரிசல்ட் வருது. நல்லா படிக்கிற பையன் பாஸ் ஆகிட்டான். ஆனால் அவனை பார்த்து எழுதுனா இன்னொரு பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஏன் அவன் ஃபெயில் ஆனான் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் கிடையாது. எக்ஸாம் நல்லா படிக்கிற பையன் 10ஆம் கிளாஸு, காப்பி அடித்த பையன் வந்து 12ஆம் கிளாஸ் பையன். நம்ம வாழ்க்கையில் கடவுள் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை தந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே ஒரே திறமை இல்லை, எல்லாருக்குமே திறமை இருக்குது, ஆனால் ஒரே திறமை இல்லை. நமக்கு என்ன திறமை தந்திருக்கிறாரோ அந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணுமே தவிர, அடுத்தவங்களுக்கு என்ன திறமை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, நமக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே நம்ம நினைக்கக்கூடாது. நமக்குன்னு சொல்லி கடவுள் திறமை தந்திருப்பாரு, அதை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய பார்க்கணுமே தவிர, என்றைக்குமே அடுத்தவங்களை பார்த்து நம்மளுடைய திறமையை ஒரு நாள் குறைச்சி எடை போடணும்.